நேற்றைய தினத்தில் வந்து எதை பற்றி பார்த்தோம் நம்ம சூசைட் தற்கொலையை பற்றி பார்த்தோம், சூசைடை பற்றி பார்த்தோம். எல்லாருக்குமே தற்கொலை எண்ணம் வரும், அதை பற்றி நேற்று பார்த்தோம். இந்த நாளில் டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸ் விச் டேமேஜ் அவர் ஆல்டர் அப்படின்னா, ஆல்டர்ன்ற ஒரு காரியம் ஒன்று இருக்குது. இதுதான் பலிப்பீடம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குள்ளும் பலிப்பீடம்ன்ற காரியம் இருக்குது. என்னென்ன காரியங்கள் நம்மளுடைய பலிப்பீடங்களை அழிச்சு போடும் சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பலிப்பீடத்தை அசட்டை என்னது டேமேஜ் பண்ணுகிற காரியங்கள். டேமேஜ்னா தமிழில் என்ன, உடைச்சி போடுவது, பாதிப்பு, நம்ம சேதப்படுத்துவது. அப்போனா நமக்குள்ளே வந்து பலிப்பீடம்னா இதுதான் பலிப்பீடம். ஓகேவா? இங்கே வந்து ஆராதிக்கிறோம், இங்கே கர்த்தருடைய காரியங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கூட. அதே போல் நமக்குள்ள பலிப்பீடம் இருக்கு. அப்போ உங்களோட பலிப்பீடத்தை என்னென்ன காரியங்கள் டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு முதலாவது பார்க்கலாம். கலாத்தியர் 5:16-17. பின்னும் நான் சொல்லுவது என்னவென்றால் படிங்க. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்ற. இப்போ நம்ம உடம்பை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல. உடம்புக்கு தேவையான காரியங்கள் கொடுக்காதீங்க, மாம்சத்துக்கு காரியங்கள் கொடுக்காதீங்க. நீங்க வசனம் போட்டிருக்கு, ஆவின் படி நடங்க, அப்போ மாம்சத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க அப்படின்னு போட்டிருக்கு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சம் சண்டை போட்டுட்டே இருக்கான். அப்போ பிலீவர் ஆனவுடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே மாம்சமும் ஆவியும் போராடிட்டே இருக்கும். இது தப்பு, இது ரைட்டு, இதை பண்ணணும், அதை பண்ணணும், இது ஏன் பண்ண, குற்ற உணர்வு, கண்டம்னேஷன், கன்விக்ஷன், இது எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள வரும். நான் தகுதி இல்லை, சபைக்கு போகக்கூடாது, நான் தகுதியான சபைக்கு போனேன், நான் பைபிள் ஓப்பன் பண்ணக்கூடாது, எனக்கு குற்ற உணர்வு, இதெல்லாம் சண்டை. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராடிட்டே இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளவே துடிச்சுட்டே இருக்கும். ஓகே, ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அதை தான் இங்கே வசனம் போட்டிருக்கு. ரெண்டாவது வந்து ரோமர் 12:9. ரோமன் சாப்டர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுத்து நன்மையை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கணும். தீமைக்கு நேராக போகக்கூடாதாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய பலிப்பீடத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும், அழிச்சு விடும். பலிப்பீடம் உள்ள இருக்கிற கர்த்தருடைய காரியங்களை அழிச்சிடுமா. தீமையை எண்ணக்கூடாது. அடுத்து 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப இவ்வளவும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, அசுத்தமான காரியங்களை விட்டு விலகுங்க, அவைகளை தொடக்கூட கூடாதுன்னு வசனம் போட்டிருக்கு. இந்த 3 காரியங்களை பார்த்துட்டோமா. இப்பொழுது என்ன பண்ண போறோம்னாக்கா, கலாத்தியர் 5:19-21 படிக்க போறோம். என்னென்ன காரியங்கள் உண்மையாவே பலிப்படுத்தி, அசிங்கம்லாம் போட்டிருக்காங்கல்ல, என்னென்ன அசிங்கங்கள் நம்மளை பாதிக்கும் சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். 5:19 மெதுவா படிக்க ஆரம்பிங்க, ஒன்னொரு பாயிண்டா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை யாவன விபச்சாரம். ஓகே, முதலாவது பாயிண்ட் என்னமா? விபச்சாரம். சத்தமா சொல்லுங்க. விபச்சாரம், அடல்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விபச்சாரம்னா என்னன்னாக்கா, திருமணம் ஆகணவங்க மற்றவங்க திருமணம் ஆனவங்க கூட தவறாக நடப்பது விபச்சாரம். திருமணம் ஆனவங்க ஓகே, காமத்தின் உறவுக்கு தெரியும்ல, காமத்தின் உறவுல இருப்பது மற்றவங்க கல்யாணம் ஆனவங்க கிட்ட. இது பேர் என்ன? கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் இது பேர் அடல்ட்ரி, விபச்சாரம். இது ஒரு மனுஷனுடைய ஆல்டரை பயங்கரமா உடைச்சி போடும். கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கப்பட்டுடும். விபச்சாரம், ஒரு திருமணமாகி பொண்டாட்டிக்கு உண்மை இல்லாமல், புருஷனுக்கு உண்மை இல்லாமல் மற்றவங்க கூட உறவு இருக்கும்போது இது பேர் விபச்சாரம். கர்த்தர் சொல்றாரு, இது மாம்சத்தின் கிரியை, இது பலிபீடத்தை தாக்கிவிடும், அழிச்சு விடும். அடுத்தது வேசித்தனம், ஃபார்னிகேஷன் என்னன்னாக்கா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணுகிற காரியங்கள். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணுகிற காரியங்கள். உதாரணத்துக்கு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த காலத்துல நிறைய ஃப்ரெண்டு, இந்த பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி எல்லாம் நிறைய வந்துடுச்சு. எப்போ உங்களுடைய உடம்பு ஒருத்தர் தொடுகிறாரோ, எப்போ உங்களுடைய உடம்பு திருமணத்துக்கு முன்னாடி தொடுகிறார்களோ, திருமணம் ஆகாமல் தொடுகிறாரோ, இது பேர் வேசித்தனம் சொல்லுவாங்க. இதுவும் உங்களுடைய உடம்பை, உங்களுடைய பலிப்பீடத்தை அழிச்சிடும். ரெண்டும் புரிஞ்சுச்சா? முதலாவது விபச்சாரம், திருமணம் ஆயிட்ட அப்புறம் பண்ணுறது. ரெண்டாவது வந்து வேசித்தனம், திருமணத்துக்கு முன்னாடியே பண்ண முடியும். ஓகேவா? வேசித்தனம், இது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். ஃபார்னிகேஷன். அடுத்தது அசுத்தம் எப்படி சொல்லலாம்னா, இந்த காலத்துல சோடோமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோமோசெக்சுவல்ஸ், லெஸ்பியன், பையன் உறவு கொள்வது, பையன் லவ் பண்ணுவது, பொண்ணு லவ் பண்ணுவது, பொண்ணு உறவு கொள்வது, பையன் உறவு கொள்வது,
மனிதன் மிருகத்தோட உருவ கொள்வது, இது எல்லாமே உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இத கர்த்தர் அருவருக்கிறார். இல்ல இவன் தான் என் ஃப்ரெண்டு, ஆனா இவன் தான் கல்யாணம் பண்ண, பையனுக்கு வந்துடும், பொண்ணுக்கு. சில பேருக்கு வந்து பையனுடைய பொண்ணை பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, பையனை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. சில பேர் பொண்ணை என்ன சொல்றது, பையனுக்கு வந்து பொண்ணை பார்த்து அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, பையன் பொண்ணு இப்படிலாம் அட்ராக்ஷன் வரும். இது எப்போ டேமேஜ் ஆகுமானா, ஒரு சோலுக்கு நம்ம வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு, இப்போ உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது, ஆனா இது ஆம்பளை தான் வரும், இது ஆம்பளை தான் வரும்னு அறிக்கைட்டுட்டே இருக்கும் போது வயிற்றுக்குள்ள இருந்து வர குழந்தை பெண்ணாக இருந்தா அதோடைய ஆத்துமா வந்து பாதிக்கப்படுமா. பெண்ணா வருதுன்னா அதுக்கு ஆம்பளை குணம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம அறிக்கை எடுக்கிற காரியங்கள், இது பையன். ஒருவேளை பையன் வரப்போறான் வெளியோ, ஆனா இது பொண்ணாதான் இருப்பானா, பையனுக்கு பொன் மாதிரியே ஆட்டிடியூட் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். சில பேர் சின்ன வயசுல ஃப்ராக் எல்லாம் போட்டு ஆடு நல்லா இருக்கு பொண்ணு மாதிரியே, பையனுக்கு ஃப்ராக் எல்லாம் போட்டு ஆட பக்கம் பார்த்து இருக்குங்களா, காட்டு இப்படி ஆடு படம் பாட்டுலாம் போட்ட உடனே ஜங்க குதிக்குங்க பொண்ணுங்க இல்ல பையனுக்கு ஃப்ராக் போட்டு ஆட வைப்பது, பொண்ணுங்களை பையன் வேஷம் போட்டு ஆட வைக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய ஆத்மாவை பாதிக்கும். கடைசியில் அவங்க நான் பையனா பொண்ணானே தெரியாத மறந்துடுவாங்க. இல்லையே நான் பொண்ணு மாதிரி தானே இருக்கிறேன், நான் வந்து எனக்கு ஐப்ரோ வச்சுக்கணும், ஐப்ரோ எடுக்கணும், எனக்கு பொட்டு வச்சுக்கணும், எனக்கு இது மாதிரி எல்லாம் துணி போட்டுக்கணும், யாரை பார்த்தாலும் வேற மாதிரி தோணுது. இது எல்லாமே ஆத்துமால விடுதலை இல்லாத காயப்பட்டு இருக்கிறார்கள் அர்த்தம். அப்ப இதுவும் அசுத்தமான காரியங்கள். சோதம் குமாரால இருந்த காரியங்கள் இப்பொழுது உலகமெங்க பரவி இருக்கு. பையன் பொண்ணு எங்க போனாலும் இந்த இச்சை பரவிதான் இருக்கு. அப்ப சபை பிள்ளை ஜாக்கிரதை இருக்கணும். ஆல்டர் இதெல்லாம் பலிப்பிடத்தை கெடுக்கிற ஒரு காரியமா. புரிஞ்சுச்சா சோதம் குமாராவுடைய பாவங்கள்? அடுத்தது வந்து படிங்கம்மா. காம விகாரம் பேரை பார்த்தீங்களா, காம விகாரமா. இது என்னன்னாக்கா ஒருத்தரை இச்சையாக மனசுக்குள்ள நினைச்சு அவர்களை நிர்வாணப்படுத்துவது. இப்ப நீங்க யாரை வேணா எப்படி வேணா யாரை வேணா நிர்வாணம் பார்க்க முடியும், எப்படி மனசுக்குள்ள. இப்போ உதாரணம் நீங்க சபையில இருக்கீங்க, இப்போ நீங்க வீட்டில் இருக்கிற எண்ணத்தை கூட நீங்க யோசிக்க முடியும், வீட்டில் ஸ்டவ்வை கூட இப்போ நினைக்க முடியும். இப்போ சரி உங்க வீட்டில் இப்போ ஸ்டவ் நினைச்சிட்டு வாங்களேன், ஸ்டவ்வோ உங்க வீட்டில் டிவி இப்போ நினைச்சிட்டு வாங்க, மனசுக்குள்ள நினைச்சிட்டிங்களா? டிவியில் என்ன ப்ரோக்ராம் ஓடிங்குது, பிக் பாஸா என்ன ஓடிட்டு இருக்கு? இப்போ போய் ஜெபிக்கலாம் அவங்க, அது மொக்க பிளேட் அவர் அப்படிதான், அவர் வயசானவர் அப்படிதான். நம்ம சபையில பிக் பாஸ் வேற சீரியல் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம்ல. இதே மாதிரி மனசுக்குள்ள யாரை வேணாலும் நிர்வாணப்படுத்த முடியும், யாரை வேணா நிர்வாணப்படுத்தி பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் இது அறிவு அன்கிளீன்னஸ் அப்படின்றாங்க. ஒரு பையனையோ ஒரு பொண்ணியோ ஒரு ஆம்பளையும் ஒரு ஸ்திரீயும் நிர்வாணப்படுத்தி அந்த உணர்வுக்குள்ள போகுவதை வந்து அன்கிளீன்னஸ் சொல்றாங்க. அதுக்குதான் சபை பிள்ளைகள் சாட்சியா வாழணும். உன் உடம்பு கர்த்தருடைய ஆலயம், நீ உன்னுடைய சுய இன்பத்தை தூண்டக்கூடாது, உன்னுடைய வித்தை நீ வெளியே எடுக்க கூடாது. இதுக்கு பேர் தான் மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க. பொண்ணும் சரி பையனும் சரி, உன்னுடைய உடம்பை இச்சை தூண்டுகிற விதமாக உன்னுடைய ஆர்கன்ஸை தொடக்கூடாது, உன்னுடைய விரல்கள் தொடக்கூடாது, உன்னுடைய உறுப்புகள் தொடக்கூடாது. அதுதான் அன்கிளீனான காரியங்கள். அது உன்னுடைய ஆலயத்தை உன்னுடைய ஆல்டரை தீங்குபடுத்திடுமா. சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் வர ஆரம்பிச்சிடும். எப்படியாவது உன் உடம்புல சுகம் வரணும், எப்படியாவது இந்த இச்சையான காரியத்தை கொண்டு பிசாசு போராடிட்டே இருப்பான். உன்னுடைய பலிபீடத்தை அழிக்கிற ஒரு காரியம் வந்து இந்த அசுத்தமான சிந்தனை. யாரை வேணா எப்படின்னா பார்க்கலாம், இச்சையா பார்க்க முடியும். அதுக்கு தான் போனோகிராஃபியை பார்க்காதீங்க, அசிங்கமான படங்களை பார்க்காதீங்க. ஏன் பார்க்க கூடாதுன்னா மற்றவங்களுடைய நிர்வாணத்தை நீ பார்க்குற. இங்க வசனம் போடு அன்கிளீன்னஸ், உடனே சொல்லிடுவாங்க ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறாரு, ஆண்டவர் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் அவரும் மனுஷனாக இருந்தாரு, அவரும் இந்த பாடுக்குள்ள போனாரு, இந்த பாவத்தை அவர் பண்ணாரா? இல்ல. அப்ப எப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், ஆண்டவரும் பிரச்சனை போயிருக்காரு அதனால என்ன புரிஞ்சுப்பாரு. அவர் ஆண்டவர் தம் அடிச்சாரா, தண்ணி அடிச்சாரா, எல்லா பாடும் புரிஞ்சுப்பாரு. இது பாடுகள் கிடையாது, இச்சை உள்ள ஊறி 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 நம்ம மாம்சத்துக்கு கொடுக்கிற இது. வாலிப பிள்ளையே, ஒருவேளை நீ சபையில இருக்க, வயசானவங்களோ சில பேர் வயசானவங்களோ அசிங்கமான படங்களை பார்ப்பாங்க, அசிங்கமான காரியத்தை உள்ளுக்குள்ள போய் மொபைல்ல பார்ப்பாங்க, எவ்வளவு வயசானாலும் பார்ப்பாங்க. இச்சை அப்படியே தலை விரிச்சு இந்த நாட்டுக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் இருக்கு. ஒரு டைம் வந்து ஒரு மீட்டிங்காக நாங்கள் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஹாலுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஒரு மனுஷன் இன்சார்ஜுக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த ஹால் இருக்கான்னு கேட்குறோம். அந்த வயசான தாத்தா அவர் எடுத்துட்டு கால் அட்டன் பண்ணிக்கிறார், லேண்ட்லைனு. மொபைலில் யாரு கூட கடலை போட்டுங்கிறாரு. ஆனால் எனக்கு காதில் கேட்டுங்க, ஹலோ சொல்லியிருக்கேன், நீ என்னம்மா இப்படி இருக்கம்மா, கடலை போட்டுனே இருக்காரு. டேட்டிங்க்கு பிளான் போட்டு பேசிட்டு இருக்காரு, என் காது கேட்டுட்டு இருக்கேன், நான் ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
இச்சையான காரியம் இன்னைக்கு உலகங்க தாத்தால இருந்து ஆயா வரைக்கும் இச்சை பெருகி இருக்கு. யாரையும் விடல இச்சையான நினைவுகள். அப்ப சபையே நீ அசிங்கமான பாக்குறத நிறுத்தி தான் ஆகணும். இந்த வருஷத்துக்குள்ள நிறுத்திடுங்க, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. உன் பலிப்பிடம் உடைஞ்சிட்டு இருக்கு, உன் உடம்ப சுகமாக தொட்டுக்கொள்கிற காரியத்தை நிறுத்திடு. அதை இன்னுமாக உன் உடம்பத்தை உன்னுடைய சுகத்துக்காக தொட விடாத, மற்றவங்கள தொட விடாத, நீயும் தொட்டுக்கொள்ளாத. அதுல நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் உள்ளுக்குள்ள இருக்கிறார், அவருடைய பலிப்பிடம் உள்ள இருக்கு, அது உடஞ்சிடும் போட்டிருக்கு வசனம். இதெல்லாம் பிளஷுக்கு திணிச்சுட்டே இருக்கிறோமா. அப்ப போட்டிருக்கு, நேத்தெல்லாம் பார்த்தோம், மாம்சத்துக்கு விதைக்கிறவன் அழிவ விதைக்கிறானா, அழிவு வந்துருமா, டிஸ்ட்ரக்ஷன் வந்துருமா. அவன் உடம்ப பார்த்துக்கோ, உன் சிந்தனையை பார்த்துக்கோ. வெளிக்குள்ள வேணா பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா சிந்தனையோ யார வேணா வேசித்தனமா பார்க்க முடியும். அப்ப இந்த படங்கள் எல்லாமே நம்மளை வேசித்தனத்துக்குள்ள கொண்டு போகும், இச்சையா பார்க்க வைக்கும், யார பார்த்தாலும் பொருளாக பார்க்க வைக்கும். அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்கே, அவங்க ஒரு தங்கச்சியா இருக்காங்களே, அக்கா, அதெல்லாம் பார்க்காது, அது காமமா தான் பார்க்கும். ஐயோ அண்ணன் மாதிரி இருக்கான தம்பி, அதெல்லாம் தோணாது, அவன் உறுப்பை தான் பார்க்க தோணும். அப்ப இச்சையான சிந்தை ஒவ்வொருத்தரையும் கெடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்பு சுகத்துக்காக தேடும். அன்கிளீனஸ் தாட் ஆயிடுச்சா, என்னது காம விகாரமா, இது பேரு காம விகாரமா, எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்தது விக்கிரக ஆராதனை. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், இது சொல்ல தேவையில்லை. ஆனா கர்த்தருக்கு விரோதமாக நீங்க எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் பேசிட்டே இருக்கீங்களோ, அது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான செயல். உங்க வீட்டில் ஒரு வேளை உறவுகள் இழந்து போயிருக்கலாம், அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான செயல். அவங்க மறிச்சிட்டாங்க, அவங்க எடுக்கப்பட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா ஊர்ல போற எல்லா ஆவியும் உங்களுடைய ட்ரீம்ஸ்ல வந்து பேசும், உங்களுடைய கனவுல வந்து பேசும். அசுத்த ஆவிகள் அந்த ரூபத்துல வந்து பேசும். நீங்க நோண்டிட்டே இருக்க கூடாது. நான் பேசுறேன். எதுவா இருந்தாலும் உயிர் இருக்கும் போதவே செத்து போறதுக்கு முன்னாடி நல்லா பேசிடணும். செத்துட்டு அப்புறம் பேசக்கூடாது. நான் போட்டோவை பார்த்து பேசுறேன், நான் என் உறவை பார்த்து பேசுறேன், வா வா வா. இதே அன்பு முன்னாடி இருந்துச்சா? செத்து போயிட்டு அப்புறம் தானே வருது நமக்கு எல்லாருக்குமே. அதுக்கு முன்னாடி இருந்துச்சா? நேரத்தை செலவழிச்சிங்களா? உன் வீட்டை பார்த்துக்கணும். செத்துட்டு அப்புறம் தானே இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டான்னு புலம்புறோம். இது எல்லாமே நீங்க அசுத்த ஆவிகளுடைய வைக்கிற கான்டாக்ட்கள். அப்ப போட்டிருக்கு, கர்த்தருக்கு விரோதமாக எது வைக்கிறோம் அது எல்லா விக்கிரகமான காரியங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது காரியம் 6 படிக்கலாங்க. பில்லி சூனியம், விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுடைய ஃபியூச்சர் என்ன, இந்த கம்ப்யூட்டர் ஜோஷியம், அப்போல்லாம் எங்கள் அப்பா கம்ப்யூட்டர் ஜோஷியம்லாம் பார்ப்பார். அவர் கம்ப்யூட்டரில் இந்த டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துடும், அது உடனே பிரிண்ட்டை கொடுத்துடும். அதுக்கு வந்து ஒருத்தர்லாம் வந்து குறியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். இது இப்படி ஆகும், இப்படி ஆகிடும். எங்கெல்லாம் குறி சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, நான் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆயிட்டுக்கிறேன். அடுத்தது எங்கள் அண்ணா வந்து அது மேலே கலெக்டர் 2 பேர் போட்டி போட்டுனே இருப்போமா. நான் போலீஸ்னா ஒரு கமிஷனரு, நான் கான்ஸ்டபிள்னா ஒரு இன்ஸ்பெக்டர், அப்படி தான் ஆகும்னு சொன்னார். கடைசியில் சொன்னவர் வந்து சூசைட் பண்ணி செத்துட்டாரு. ஆனா எதுவுமே நடக்கல. எங்க அப்பாவுக்கு இன்னொரு மனைவி வரும்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கல, அவரும் செத்துட்டாரு. இது எல்லாமே கட்டுக்கதைகளை வைத்து அடிச்சு விட்டாரு துட்டுக்காக. அப்ப இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது இவங்க கிட்ட வந்து இவங்க வந்து பேசுவாங்க, மரிச்சவங்க இவங்க மூலியமா பேசுவாங்க. இது எல்லாமே பில்லி சூனியத்தின் காரியம். ஆவி பேசுது, வா இவங்க கிட்ட போனா இந்த குறியெல்லாம் சொல்லுது, எப்படி இருக்க தாத்தா, எப்படி இருக்க ஆயா, எப்படி இருக்க, நான் வந்துட்டேன், என் பேராண்டி எப்படி இருக்க. இது எல்லாமே கட்டுக்கதைகளான காரியங்கள். உலகத்தில் அநேக அசுத்த ஆவிகள் உண்டு, அவைகள் ஆபரேட் பண்ணிடும். அப்ப இதெல்லாம் போவே கூடாது. சபை பிள்ளைகள் கேட்பது, இவங்க பேசுவாங்களா, செத்து போய் இவங்க பேசுவாங்களா, செத்துட்டா முடிஞ்சிடுச்சு கதை. எது பண்ணாலும் உயிரோட இருக்கும் போது உங்க குடும்பத்தை சீர்படுத்துங்க. நாளைக்குன்னு விடாதீங்க. நான் எல்லாம் சரியாயிட்டு தான் சபைக்கு வருவேன்னா நீங்க வரமாட்டீங்க. ஒரு நாள் மசானத்தை தான் போய் படுத்துப்பீங்க. சபை உன்னை உருவாக்கும், சபை உங்களை மாற்றும். இந்த வார்த்தை உள்ள போனதான் மாறும். நம்ம கேட்டுட்டு என்ன, உலகத்தின் பாடல்கள், உலகத்தின் வார்த்தை, அது எப்படி மாத்தும்? சபைக்குள்ளதான் வார்த்தை பேச முடியும், சபைக்குள்ளதான் கேட்க முடியும். நீங்க என்ன எப்படியாப்பட்ட பாவிகள சபைக்கு வந்துருங்க, மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை இதயத்தை திறந்து கொடுங்க, மாறிடுவீங்க. பிடித்து கொண்டே இருக்கக்கூடாது, இதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன, பில்லிசுனி ஆயிடுச்சு. அடுத்தது 7 பகைகள் என்ன தெரியுமா? சண்டை போடுது. ஒருத்தரை வச்சு அவங்கள யோசித்து அவங்கள பார்த்தாவே பிடிக்காது, அவங்க அழிஞ்சு போயிடணும்னு நினைப்போம், அவங்க கூட சண்டை போடுவோம். கசப்பு உள்ளுக்குள்ள இருக்கும். நம்மளை விட்டு இவன் நல்லா உயர்ந்துட்டானே, நம்மளை விட்டு இவன் நல்லா இருக்கானே. சில பேர்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போயிட்டா எரிச்சல் வந்துடும். ஐயோ என்னை விட்டுட்டு பார்த்தே இன்னொரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்க,
இவங்க நல்லா நாசமா போகணும், எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகணும், கை கால்லாம் உடையணும். இத்தனை நாள் நம்ம கூட உறவுல இருந்தாங்க, போனெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ வேறவளை பார்த்தோன்னே போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும். இவன் உருப்படவே கூடாது, செத்துடணும். இது பகைகளாம். எப்போ மற்றவங்க அழிஞ்சு போகணும்னு மனசுல இருக்கோ, யாராக இருக்கட்டும், உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு நல்லது பண்ணவங்களா இருக்கட்டும், எப்போ அவங்க அழிஞ்சு போகணும்னு உங்களுடைய மனசு தோணிட்டே இருக்கோ, அது பகைகள். கர்த்தருக்கு விரோதமான காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியம். வாயை எடுத்தவனே சபிக்கிறது, யாரை பார்த்தாலும் நாசமா போனோம், இப்படி போனோம், கை பிளங்காம போனோம், நான் ரத்தங்க கீஸ் ஆகணும், பிள்ளைகள் எல்லாம் பாஸே ஆகக்கூடாது, இதுங்க திருமணம் ஆகக்கூடாது, திருமணம் ஆனாலும் எதுனா நடக்கணும் அப்படின்னு சொல்லுறது. கரெக்டா? அப்படின்ற காரியங்கள் எல்லாமே என்னவா? பகைகளாம். பகைகள் இருக்கிற காரியங்களாம். அடுத்த காரியம் படிக்கலாங்களா? 8 விரோதங்கள். விரோதங்கள். விரோதமா பேசிட்டே இருப்பாங்க. இது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, ஒரு கூட்டத்தோட. அது முன்னாடி பகைகள் ஒருத்தர் 2 பேர்கிட்ட இருப்பாங்க. இது கூட்டத்தோட சண்டை போட்டுனே இருப்பாங்க. எதுக்குமே சமாதானத்துக்குள்ள போக மாட்டோம். இதுதான் ரைட்டு, நான் சொல்லுறதுதான் ரைட்டு. இந்த காரியத்தை முதல்ல மாத்திக்கணும் சபை பிள்ளைகள். உங்களுக்கு ஒருத்தர் கரெக்ட் பண்றாங்களா, ஆமா நான் தப்பா இருக்கலாம், தப்பு பண்ணியிருப்பேன், ஒத்துக்கணும். அதெல்லாம் இப்படி இல்லை. எப்போ உங்க வாயில அதெல்லாம் இப்படி இல்லை, அது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்ன்றீங்கன்னா நீங்க குவாரல் பண்ணுகிற ஒரு நபராக இருக்கிறீங்க, டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க. நீ சொல்லுறதுதான் ரைட்டுன்றீங்க. சில பேர் 30-40 இருக்கும், எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியல, குடும்பத்துக்குள்ள ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் தெரியுமா? சாக்கு சொல்லுகிறவர்கள். அவங்கெல்லாம் டிஸ்அக்ரிமெண்ட் தான், எதுக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நான் தான் தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. சொல்லுந்தே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல இது அப்படி, இது இப்படி நாள் ஆச்சு, அது அப்படி நாள் ஆச்சு, நான் தப்புன்னு சபை பிள்ளைகள் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்களே. குவாரலிங், டிஸ்அக்ரிமெண்ட், இது கர்த்தருக்கு விரோதமான. ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருப்பது, டிபேட் பண்ணிட்டே இருக்கிறது, நீயா நானா, இதுதான் ரைட்டு, அதுதான் ரைட்டு, உங்க அப்பா அம்மா சரியில்லை, எங்க அப்பா அம்மா சரியில்லை, இல்ல உங்க அப்பா அம்மா சரியில்லை, உன் பிள்ளை சரியில்லை, நீ சரியா வளர்க்கல, நான் சரியா வளர்க்கல, இல்ல நீ தான். இந்த ஆர்கியூமெண்ட்ல வருதுல்ல, இதெல்லாம் வேரியன்ஸ், குவாரல், இதெல்லாம் பகைகள். இது பேர் என்ன போட்டிருக்காங்க? விரோதங்கள். விரோதங்கள். இதுவும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியமா பலிபீடத்தை அழிச்சிடும். அடுத்தது வைராக்கியம். வைராக்கியம். வைராக்கியமா இருப்பாங்க. நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன்ற சுபாவம். மன்னிப்பை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று இரவுல மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னேன். எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சீங்க? கை உயர்த்தலாமா? எத்தனை பேர் போய் மன்னிப்பு கேட்டீங்க? எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டீங்க? போய் 1 2 3 4. சூப்பர் சூப்பர். மற்றவங்களாம் யாரையும் துக்கப்படுத்தலையா? உங்களால யாருமே அழுவலையா? யாருமே உங்களை சபிக்கலையா? யாரும் நீங்க கெட்ட வார்த்தை பேசலையா? உங்க உறவை துக்கப்படலையா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? உங்களுக்கு கர்த்தர் மேலகிற பயம் குறைவு. உங்களுக்கு நரகத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்க, உன் ஆவி எங்க போனாலும் நீங்க யோசிக்க மாட்டீங்க, பயம் குறைவு. அப்போ மன்னிப்பு, இந்த 40 நாள் சான்ஸ், அதை மன்னிப்பு கேட்டுருங்க. எப்படியாப்பட்ட ஒருவனாலும் நீங்க போன் அடிச்சுதான் ஆகணும். உங்களை துப்புட்டோம் தப்பே கிடையாது, திட்டுட்டோம் தப்பே கிடையாது, போன் அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும். ஃபுல் சபையை சொல்லணும். யார்கிட்டலாம் விரோதத்தோடு இங்கே இருக்கீங்களோ, விரோதம் ஆயிருக்கும் தானே, கசப்போடு இருக்கீங்களே. என் ஹேபிட் என்னன்னா, யாரனா ஹர்ட் பண்ணனா அப்படியே சாரி கேட்டுருவேன். அப்படின்னா அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு சாரி கேட்டுருவேன். ஒரு டைம் நான் சொன்னேன்ல, ஒரு சிஸ்டர் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவங்கள ஒரு 10 வருஷம் முன்னாடி அவங்கள பற்றி ஏதோ பேசி மூஞ்சிக்கு நேராக போய் சாரி கேட்டேன். எனக்கு அவங்கள சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னுடைய இதயம் ரிலீஸ் ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்ட உடனே. கசப்போட நான் இல்லை, அவங்கள பார்க்கும்போது எனக்கு கசப்புணர்வும் வராது, வைராகியம் வராது, எரிச்சல் வராது. எனக்கு விடுதலை ஆச்சு. எனக்கு கர்த்தர் வைக்கிற திட்டத்துக்குள்ள போறேன். நீங்க கர்த்தர் வைத்த திட்டத்துக்குள்ள போனா இங்க அப்படியே அதே ஏதோ தெரியாத மாதிரி நான் பண்ணலையேன்னு இப்போ பில்லரை பார்க்காதீங்க. நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. போய் மன்னிப்பு கேளுங்க. இன்னொரு இரவு உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதுதான் சூழ்நிலை, இப்போ இருக்கிற நிலைமை. கரெக்டா? வாழ்க்கை. அப்போ இந்த இரவுக்குள்ளனா மன்னிப்பு கேட்டுடணும். அப்படியே இருக்காதீங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 2 காலுன்னு வாங்களே, அந்த மாதிரி இருக்காதீங்க. பகைகள். அடுத்தது சாரி என்னமா அது 9, வைராகியம். ஜெல்லசி. இவங்க இப்படி ஆயிட்டாங்களே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மார்க் எடுத்துட்டு இருக்காங்களே, என்னோடைய நண்பர்கள்லாம் நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு மட்டும் எல்லாமே நடக்க நல்லது ஆயிட்டு இருக்கே. ஜெல்லசி, பொறாமை உள்ளுக்குள்ள. இவங்க மட்டும் நல்ல புடவை கட்டுறாங்களே, இவங்க குடும்பத்துல யாருமே சாவலியே. சில பேர்லாம் அந்த எண்ணம் வரும், உங்க குடும்பத்தை யாருமே சாவலியே, என் குடும்பம் மட்டும் செத்துட்டாங்க, உன்ல மண்டை போட மாட்டாங்க யாருமே, எப்ப போட நான் காத்துட்டு இருக்கேன், நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்துல, நடக்க மாட்டேங்குது. பொறாமை.
4 பேர் நல்லா இருந்தா பிடிக்காது, பிசாசுக்கும் பிடிக்காது. 4 பேர் குடும்பத்தை நீங்க சிரிச்சீங்கன்னா பிசாசுக்கு பிடிக்காது. அதே போல சபை பிள்ளைகளுக்கும் இருக்கும். ஏன்னா அவன் வந்து விஷயத்தை திணிச்சிட்டான். யாருமே நல்லா இருக்கக்கூடாது, குறை சொல்லிட்டே இருப்பாங்க, வைராகியத்தோட இருப்பாங்க, பொறாமையா இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பொறாமைகள். 9 பார்த்துட்டோம். அடுத்தது 10 சண்டைகள், கோபங்கள், சண்டைகள். கோபங்கள், சண்டைகள். யாரெல்லாம் கோபப்படுறீங்க? கோபம் வந்து சண்டை. யாரெல்லாம் ரோட்ல சண்டை போட்டிருக்கீங்க? உங்களை வந்து ரோட்ல வந்து ஒருத்தர் வந்து அம்மான்றாங்க, மம்மின்றாங்க, கோவம் வருதா இல்லையா? மூஞ்சி கையெல்லாம் வச்சிடும் பாரு. இப்போ யாருன்னா பேசுனீங்க அப்படின்னும் அப்படியே மூஞ்சில பஞ்சு வச்சிடும் பாரு, வாய் டாரன் கிழிச்சிடும் பாரு, அப்படியே உருன்னு வந்துடும். ஏன்னா நிறைய பேர் எங்க அம்மாவை திட்டிக்கிறாங்க ரோட்ல, நிறைய பேர், கணக்கே இல்லை. கோவம் வராது. ஏன்னா நான் ஆண்டரை பத்தியே நினைச்சிட்டு வரும்போது அது எனக்கு அசட்டையா கூட இருக்காது. நீ அவன் திட்டுனா ஆயிடுமா? நம்ம எவ்வளவு நம்ம அம்மா திட்டுவோம், கரெக்டா? அதெல்லாம் ஒன்றும் பொங்காதாமா. ஊர்ல இருக்கிற சொல்லிடக்கூடாது. அம்மான்னு சொல்லிட்டா கஷ்டமாயிடுமா. மம்மின்னு தானே சொன்னாங்க, அது என்ன கெட்ட வார்த்தையா? மம்மி. கொஞ்சம் பேர் இழுத்து சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் ஷார்ட்டா சொல்லுவாங்க, இருக்கட்டும். சில பேர் வேற லோக்கல் ஸ்லாங் சொல்லி இருக்கட்டுமே. அப்படியே பொங்கிடக்கூடாது உங்களுக்கு. நான் கை வைக்கிறேன் பாரு, அடிச்சிடறேன் பாரு. வண்டி சில பேர் வந்து இடிச்சுட்டு போயிட விட மாட்டாங்க. பெங்களூர்ல ஒரு சீன் ஆச்சு. இப்போ ஒரு ஜிம் ட்ரெயினரா ஏதோ ஒரு கராட்டே மாஸ்டர் மாதிரி அவங்களுடைய காரை ஒரு டெலிவரி பாய் இடிச்சு போயிருக்காரு. அவர் அந்த காரும் அவங்க ஒய்ஃபும், கார் ஓனரும் அவங்க ஒய்ஃபும் 2-3 கிலோமீட்டர் சேஸ் பண்ணி அந்த ஏரியாக்குள்ள, பெங்களூர் நடந்த காரியம் அது எங்கன்னா பாப்சாப்பிள்ளையில என்ன பஸ்வன்குடி சைடு என்னவோ, கார்ல அவங்களை இடிச்சு 2 டெலிவரி டிரைவரை இடிச்சு அந்த பையன் ஸ்பாட் அவுட். எவ்வளோ ஒரு கொடுமை இல்ல. காரோடைய மிரர் டச் அடிச்சான். ஏன் அப்படி? மிரர் கூட பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ள வைராகியம். நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மள எப்படி கை காட்டிட்டான், நம்மள இப்படி சொன்னா பிடிக்காது இல்ல நமக்கு தான். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், கிறிஸ்துக்குள்ள செத்துருப்போம். ஆனா அப்பப்போ உயிர் வந்துடும் வெளியோ. என்ன சொல்லிட்டாங்க? நான் இப்படி, என்னால முடியாது, அப்போ அப்படி இப்ப அப்படின்னும். என்ன கோவத்தை வச்சு சித்திட்டு இருக்கீங்க? ரோட்ல ஒருத்தர் திட்டுனா உங்களுக்கு பொறுமை இருக்கா? அப்படி சபை விட்டு வெளியே போகும்போது கூட கோவம் வந்துடும். அப்ப என்னத்த வசனத்தை கேட்கிறோம், நம்ம என்னத்தை தியானிக்கிறோம்? அச்சுரம் பாரு, இவங்களை அச்சுரம் பாரு. எனக்கு அந்நிய ஜன பார்த்தாலும் கோவம் வருது. சவுல் அப்படிதான் பண்ணிட்டாரு, அதை பத்தி பார்த்தோம். அந்நிய ஜனம் மூலியமா சாவக்கூடாது, நானே செத்துக்கிறேன், சூசைட் பண்ணிக்கிறாரு. யாரை பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாகுது, எல்லாம் பாவம் பண்றவங்க. உலகம் என்றால் பாவம் பண்ணுங்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் அதுல ஞானத்தோட இருக்கணும், வாயை பொத்திட்டு இருக்கணும், எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போயிடக்கூடாது. சின்ன கலகலப்பு தான் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் வரைக்கும் போயிடும். சின்ன வார்த்தை ஊதி பெருசாயிடும், சின்ன வார்த்தை ரத்தத்தை வர மாதிரி ஆக்கிடும். சின்ன என்னது, சின்ன ஒரு கை காட்டி பாருங்க, ஆட்டோ டிரைவர்ஸ்க்கெல்லாம் இல்ல நீங்க கார் டிரைவர்ஸ்க்கெல்லாம் இப்படி நீடுங்க, அவ்வளவுதான், அப்படியே டக்கு டக்குன்னு வந்துருவாங்க, அடிக்கலாம் வந்துருவாங்க. யார்கிட்ட கையை காட்டின? அது உலகத்தினார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சபை பிள்ளைகளும் அந்த ஆட்டிட்யூட்ல தான் சுத்திட்டு இருக்கோம். எவ்வளோ வசனத்தை கேட்டாலும் திருந்தாத ஒரு மனம். ஆனா ஆண்டவர் மட்டும் இவங்களை மன்னிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவர் மட்டும் கொஞ்சிட்டே இருக்கணும். ஆனா இவங்க யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. கசப்பான கல்லான இதயங்கள். யோவான் சானகனாயா தான் இறங்கணும் போல. விரியன் பாம்பு குட்டிகளை இன்னும் இப்ப இந்த காலத்துல இருந்தா இன்னும் மோசமா திட்டுவாங்க போல. விரியன் பாம்பு குட்டி, நாய்க்குட்டி, பன்னி குட்டி, எரும மாடு குட்டி எல்லாமே திட்டிருப்பாங்க போல. மன்னிச்சிடுங்க. அந்த கோபம் கொலைக்குள்ள கொண்டு போகும். கோபங்கள், அப்புறம் என்னது, வைராகமா, என்னதான், சண்டைகள். சண்டைகள், சண்டைகள், சண்டை கோழின்னு சில பேர்லாம் சண்டைக்கு காத்துட்டே இருக்குமா. சில பேர் வீட்டுக்குள்ள அப்படி காத்துட்டே இருப்பான். புருஷன் எப்போ வருவாரோ போடுறேன் பாரு நான் சண்டை, மனைவி எப்போ வருவாங்களோ நான் போடுறேன் பாரு சண்டை, காத்துக்குன்னே இருப்பாங்க. யாரு மேல இருக்கிற கோவத்தை வீட்டுக்குள்ள திணிப்பாங்க. திணிப்போம், பிள்ளைங்க மேல திணிப்போம், பொண்டாட்டி மேல திணிப்போம், கெட்ட வார்த்தைகளா பேசுவோம். யாரையும் கெட்ட வார்த்தை திட்டணும், அங்க திட்டினா அடிச்சிடுவாங்க. அதெல்லாம் வீட்டுல இருக்கிற மனைவி மேல சொல்லுவாங்க. A to Z என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ மனைவி மேல. இது உனக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பிச்சை தான் எடுத்துட்டு இருப்போம், எப்படி உன்னை பிளஸ் பண்ண முடியும்? இவ்வளோ கசப்பை வச்சுட்டு, இவ்வளோ அசிங்கத்தை வச்சுட்டு பலிப்பீடம் உடஞ்சு போய் கிடக்கு. வைராகியமான காரியமா கோபங்கள், கசப்புகள். அடுத்தது 11 படிக்கலாங்க. பிரிவினைகள் 12வது. 12 இல்லம்மா, 10 விரதன் போட்டிருக்கு. கோபங்கள் 10 கோபங்கள், 11 சண்டைகள், 12. ஓ, நான் 2 கவர் பண்ணிட்டேனா? ஓகே, இல்லைங்க, பொறாமையும் சேர்த்து கவர் பண்ணிட்டீங்க. பொறாமையும் அது ஸ்ட்ரைஃப்னு போட்டிருக்காங்க. பொறாமை இது எல்லாமே ஒரே கேட்டகரி. 11 12 என்ன படிங்க? 12 பிரிவினைகள். பிரிவினைகள் பிரிச்சு பார்க்கணும்னு எல்லாருக்கும் பார்க்கும், பிடிக்கும். சபையில பிரிவினை கொண்டோம்னா பிடிக்கும், கலகத்தை மூட்டினோம்னா பிடிக்கும். யாருமே ஒத்துமையா இருந்தா பிடிக்காது. அவங்க என்ன அவ்வளோ க்ளோஸா இருக்காங்க? கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமே, கொஞ்சம் வார்த்தையை சொல்லி பார்க்கலாமே. இந்த மூட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்களே,
இன்னும் குடும்பத்துக்குள்ள மாப்பிள்ளைக்கு விரோதமா மருமகள், மருமகள் மாப்பிள்ளைகள், என்னது மாமியாருக்கு விரோதமா, என்ன சொல் மாமாக்கு விரோதமா. இந்த கல்யாணம் ஆகி போனாவே பிரிவினைகள் வந்துடும். அப்ப நீங்க ஒரு கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள போறீங்கன்னா நீங்க சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். பிரச்சனை இருந்தாலும் கட்டி போடணும். இது ஒண்ணும் இல்லை, அசால்ட்டு எல்லாம் சப்ப மேட்ரு. கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தை வா பிரிஞ்சு போயிடலாம், தனியா போயிடும். ஐயோ ஐ கேனாட் டாலரேட் திஸ், எனக்கு ஃபுல்லா டென்ஷன் ஆகுது, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கு. பிரிவினையை உண்டு பண்ண உங்களை கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ள அனுப்பல பெண் பிள்ளைகளை. அதே போலதான் ஆண் பிள்ளைகள் பிரிவினை உண்டு பண்ண உங்களை வைக்கல. எங்களா ஒரு நண்பர்ல பிரிச்சு விடுறீங்களா, கோல் முட்டி விடுறீங்களா. இன்னைக்கு யாருன்னா சமாதானமா பேசினா பிடிக்காது, ஆபீஸ்ல சரி எங்கன்னா கோல் முட்டி விட்டுட்டே இருக்கணும். பிரிவினையை உண்டு பண்ணுகிற காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிறார். எங்கெல்லாம் பிரிவினை பண்ணிருக்க சபை பிள்ளைகள் எதுனா கோல் முட்டி பண்ணிடும். பிரிவினை பண்ணக்கூடாதான். அது என்ன பண்ணுமா, பிரிவினை சண்டைக்குள்ள கோபத்தை இதெல்லாம் கொண்டு போகுமா, ஜாயிண்ட். அடுத்து 13 படிக்கலாங்க. மார்க்க பேதங்கள். மார்க்க பேதங்கள், டீவியேஷன் ஃப்ரம் ட்ரூத்தா. மார்க்க பேதங்கள் முன்னாடி படிச்சது வந்து செடிஷன் போட்டிருக்கா, அதுக்கப்புறமா ஹெர்சிஸா, கரெக்டுங்களா? கரெக்ட். அதுதான் மார்க்க பேதங்கள். என்னங்க டிசஷன்ஸ். ஆனா ஏன் பைபிள் அப்படி கேஜேவில ஹெர்சிஸ் போட்டுருங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அந்த மாதிரி போட்டு. டீவியேஷன், டீவியேஷனா இல்ல எது டீவியேஷன் மேட்ச் ஆகுது பாருங்க. ஆம்பிஷன் ஹெர்சிஸ். ஓகே. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்படுது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா நடப்பது. இது எல்லாமே மார்க்க பேதங்கள். கர்த்தருக்கு வார்த்தை டாக்டரினுக்கு விரோதமா ஃபாலோ பண்ணுது. கர்த்தர் என்ன மன்னிச்சுட்டே இருப்பார், தாளாட்டிட்டே இருப்பார், கொஞ்சிட்டே இருப்பாரு. நான் என்ன பாவம் பண்ணாலும் நான் பரலோகம் தான் போவேன், செத்துட்ட அப்புறம் ஒரு வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் கொஞ்சிட்டே இருப்பாரு. இது எல்லாமே தப்பான டாக்டரின்கள். ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டா முழுமையா ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதெல்லாம் கிடையாது. தவறான டாக்டரின்கள். நீ நல்லா இருப்ப, உனக்கு பில்டிங் மேல பில்டிங் வரும், உனக்கு கார் மேல கார் வரும், நீ நல்லாவே இருப்ப, எப்பொழுதுமே நீ சந்தோஷமா இருப்ப. பாதாளம் சபையை மேற்கொள்ளாது, அதனால பாதாளத்தின உன்னை மேற்கொள்ளாது. நீ பாவம் பண்ணினா மேற்கொள்ளும் கண்டிப்பாக. இப்படி எல்லாம் சொல்லுது ஃபால்ஸ் டாக்டரின்கள். கர்த்தர் என்ன எல்லா பிரச்சனையும் புரிஞ்சுக்கிறாரு. நீ தண்ணி அடி தம் அடி எல்லாமே புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவரும் மனுஷனா இருந்தாரு, என்னைக்குமே அவர் தண்ணி அடிக்கல, தம் அடிக்கல, விபச்சாரம் பண்ணல. அப்ப அதெல்லாம் எப்படி அவர் புரிஞ்சுப்பாரு? அது பாவம், அது செப்பரேட் என்டிட்டி. அப்ப இந்த மாதிரி தவறான டாக்டரின்களை கேட்காதீங்க, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள். அடுத்தது 14 படிக்கலாம். பொறாமைகள். பொறாமைகள் யாருன்னா நல்லா இருந்தா பிடிக்காது, புது வீடு கட்டிட்டாங்கன்னா பிடிக்காது, மண்டை காஞ்சிடும்னு சொல்லுவாங்களே. மண்டை காயுது எனக்கு, நான் மட்டும் எப்படி இருக்கேன், நான் சபைக்கு போறேன் எல்லாம் பண்றேன், இவங்க இவ்வளவு பாவம் பண்றாங்க நல்லா இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. மற்றவங்கள பார்த்து முறுமுறுத்துட்டே இருக்காதீங்க. உறவுகளை பார்த்து முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தே சொந்த வீடு கட்டிட்டாங்க, 1 BHK 2 BHK கட்டிட்டாங்க, 3 BHK கட்டாங்க. பொறாமையில பொங்கிட்டே இருப்பது என்வின்வாங்க. இதுவும் பிடிக்காதான் பொறாமை. என்னை நான் சில காரியத்தை தான் சொல்றேன், நிறைய காரியங்கள் வரும். இவன் மட்டும் பார்த்தியா வெள்ளையான பொண்ணை கட்டிட்டான், நமக்கு பார்த்தியா எப்படி கட்டிட்டோம், நல்ல மாப்பிள்ளை இவன் கட்டிட்டான் பார்த்தியா, நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளை. பொறாம ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இவங்க மட்டும் பார்த்தியா கல்யாணம் சீக்கிரம் அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு. நமக்கு காவலே உள்ளுக்குள்ள தோணும், இந்த உச்சிக்கோட்டம் தெரியல, இவங்களாம் சாட்சி சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஆச்சா, இன்க்ரிமெண்ட் ஆச்சா, ஆண்டவரே அப்படின்னால பொறாம தான். எப்போ சந்தோஷம் வராது உங்களுக்குள்ள உச்சி கொட்டுதோ அது பொறாம தான். ஒரு சாட்சியை கேட்கும் போது கூட உச்சி கொட்ட முடியும். பொறாம ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு உயர்வின் சாட்சியை சொல்லும் போதோ பொறாம, இவ்வளவு இன்க்ரிமெண்ட், இவ்வளவா, நமக்கு இன்னும் 10% கூட, இவனுக்கு 20% அப்படின்னா பொறாம இருக்குன்னு அர்த்தம். இவனுக்கு மட்டுமா, நம்ம எல்லாமே அதை ஜபமா மாத்திடும். ஆண்டவர் எனக்கு பொறாம. பொறாமனால ஜெபிக்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. உன் சேலரி என்ன, அவன் சேலரி என்ன, உன் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்க குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்க என்ன கீழ்படிஞ்சீங்க. நல்லா சம்பளம் வாங்கலாம், கீழ்படிஞ்சிருப்பான், ஒபீடியன்ஸா இருந்திருப்பான், ட்ரை பண்ணிருப்பான். நீங்க சோம்பேறிகளாக உக்காந்து கொண்டு ஏஜ் எல்லாம் விட்டுட்டு கம்பேர் பண்ணும். அவங்க வாழ்க்கை பாத்தியா, நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா, நம்ம ஷூ போடுறதுல ஸ்லிப்பர் போட்டுருக்கிறோம், நம்ம பேண்ட் இப்படி இருக்கு, எல்லாத்தையும் கம்பேர் பண்ண. ஜெல்லசி, பொறாம, அது இன்டைரக்டா ஜபமா மாத்திடும். நம்ம வாழ்க்கை எப்போ மாறுதுன்னே தெரியல, அந்த எமோஷன்ஸை சேர்த்துருவோம். பொறாமை சபைக்கு ஆண்டருக்கு அருவருப்பான பொறாமையான காரியங்கள். அடுத்தது கொலைகள். கொலைகள் இதை நம்ம பண்ண மாட்டோம், ஆனா சூசைடை பத்தி வந்து யோசிப்போம். மற்றவங்களை மூடனை திட்டுவது கொலைகளாம். அப்ப உன் வீட்டுல எத்தனை பேர் சபிச்சிருக்கீங்க உங்க பிள்ளைகளை, பெண்களை, ஆண்களை, செத்து போ, நாசமா போ, உன் பேரப்பிள்ளை இப்படி ஆயிடுவான், எத்தனை பேர் சபிச்சிருக்கீங்க சபைக்குள்ள. இது எல்லாமே கொலைகள் தான். மூடனேன்னு சொன்னாவே கொலைகளாம். அவ சூசைடின் எண்ணங்கள், நான் செத்துணும், நேத்தெல்லாம் பார்த்தல, நான் செத்துணும் சொல்ற கேஸுங்கள்லாம் அது எல்லாம் மர்டருக்கு குறிக்கலாம்.
மர்டர் பண்ணிக்கிறீங்க நீங்களே, கொலைகள், செத்து போகணும். எப்பவுமே முடியலையா ஆண்டவருக்கு நீங்க என்ன ஜெபம்னா, ஆண்டவரே எனக்கு முடியல, எனக்கு முடியல, பலத்தை தாங்கன்னு அழுவுங்க. எனக்கு முடியல, என்னை எடுத்துக்குங்க. எனக்கு நீங்க யார் சொல்றீங்க அத்தை, நீங்க யார் சொல்றீங்க, நீங்க யாரு கடவுளா, அது எடுத்துக்குங்க. அவருக்கு சிபாரிசு லெட்டர் கொடுக்குறீங்களா? உலகத்துல எவ்வளவு வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எடுத்துக்குங்க. டைமை வேஸ்ட் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணணும், என்னால முடியல ஆண்டவர் பலப்படுத்துங்க, எடுத்துக்குன்னு சொல்லாதீங்க. அது உங்க வேலை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அவர் எப்போ எடுக்கணுமோ எடுத்துப்பாங்க. நம்ம பண்ற அலுப்புறத்தனத்துக்கு சீக்கிரமா முடிவு வந்துடும். புரியுதுல்ல? நீங்க சொல்லாதீங்க. அடுத்தது 16 வெறிகள், ட்ரங்கன்னஸ். கரெக்டுங்களா? ட்ரங்கன்னஸ் அப்படின்னா என்னன்னா, போதையிலே இருப்பது. தம்மு போதை, தண்ணி போதை, அது இல்லாமல் இருக்க முடியாது. பொண்ணு போதை, அப்படியே கை கால்லாம் நடக்கும், டக 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 டக்குன்னு நடக்கும். இந்த தம்மெல்லாம் செயின் ஸ்மோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்காமல் இருந்தாக்கா, எனக்கு ஒரு செயின் ஸ்மோக்கரை தெரியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, என் ஃப்ரெண்டு தான், நல்லா சுவிசேஷன்லாம் கேட்டுட்டு எல்லா ரிசர்ச்லாம் பண்ணிட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு கிட்ட ஒரு 20 தம்லாம் அடிப்பார். என்னம்மா அப்படி இப்போ ஸ்மைல் கொடுக்குற, நீ அடிக்கிறேன்னா ஒரே இதுதான். அப்படியே உற்சாகமாயிட்டாங்க, அப்படியே ஃபுல்லு ஊதுறது, அப்படியே ஊதினே இருக்கிறது எப்போ பார்த்தாலும். அப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தான் கண்ட்ரோல். அப்புறமா நான் கேட்பேன், என்னடா எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்டா, சூப்பராக இருக்கிறேன்டா, பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா. ஒரு நாள் கனவுல வந்து நான் பார்க்குற ஒரு கனவு வந்துச்சு. அவன் எந்த கடையில் இருந்து தம் அடிக்கிறான், அந்த ஷட்டரு, அவன் போட்ட ட்ரெஸ்ஸு கனவுல வந்துச்சு. அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுடா, இது மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஷட்டருக்கு முன்னாடி நின்று தம் வச்சுட்டு இருந்தாடா, இப்படிலாம் இருக்கு, உஷாரடானா. மச்சான் உனக்கு யார் சொன்னது அப்படின்றான். உனக்கு யார் சொன்னது? ஆமாடா விழுந்துட்டேன். அப்போ விழுந்து தான் இன்னும் அடிச்சுருந்தாங்கிறார் சார். ரட்சிப்பை இழந்த மாதிரி இழந்துட்டார் சொல்ல போனா. செயின் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ்ன்னு தெரியும். அதுலேருந்து விடுதலை ஆகணும்னா நீ வார்த்தையை தியானிக்கணும், நீ ஜெபம் பண்ணணும், நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆவியில் நடக்க ட்ரை பண்ணணும். அது சும்மா நடக்காது. இப்போ ஜிம்முக்கெல்லாம் ஸ்டார்டிங் போகும்போது கஷ்டமா இருக்கும், வெயிட் எல்லாம் தூக்க. அப்போ அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும். இந்த போதையில் இருந்தனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தையில் ஒர்க் அவுட் பண்ண ஆவி பெலனடிய இந்த மாம்சத்துடைய பிரச்சனை எல்லாம் போயிடும். அப்போ ஆவி பெலனடினா இங்க வரணும், ஜிம்முக்கா, ஆஃபீஸ்க்கா, சபைக்குள்ள நீங்க வரணும். அப்ப இந்த வசனம் உங்களை குத்தும் பேசும்போது. இப்ப இவ்வளவு பேசிருக்கல, கண்டிப்பாக சில வசனம் செருப்பால அடிச்சு பட் பட்னு அப்படி அடிச்சிருக்கும். சில பேர்லாம் அடிச்சு அப்படியே ரிப்பீட் மோடு போயிருப்பீங்க, ரீப்ளே டக் டக் டக், எனக்கு தான் அப்படியே இல்ல அடிக்கும் போது அப்படியே சங்கிலி எல்லாம் அப்படியே கட்டா வந்துடும். சில வாட்டி துப்புன மாதிரி தூ, இந்த சாரல் அடிக்கிற மாதிரி, மழை துப்புற மாதிரி, அதுவும் நமக்கு தான். இந்த வெளியே போனீங்கன்னா யாருன்னா மேல இருந்து தண்ணி கிணி ஊத்துற சாரல் அடிக்கும். அப்பப்போ சபையில் அது நல்லது. அப்படியே படணும், அப்படியே தொடிச்சிட்டு இருந்துடக்கூடாது. மறுபடியும் நான் பண்ண மாட்டேன், திருப்பி இன்னொரு துப்புக்காக காத்துட்டு இருக்க கூடாது. அப்போ வசனம் உங்களை துப்புணும், கழுவணும். துப்பி தான் கழுவுவார் ஆண்டவர். துப்பி நிறைய பேர் துப்பி ஹீல் பண்ணிக்கிறாரா இல்லையா? எச்ச துப்பி அந்த மாதிரி தான் துப்பி ஹீல் பண்ணுவார் உங்களை வசனத்துல. உண்மையா செருப்புலாச்ச மாதிரில இந்த வசனம்லாம் எப்படி இருக்குல்ல. குடிகள் போதையோட இருப்பாங்க, கை கால்லாம் நடங்கும். அப்ப சொல்றான், என்ன கேட்டான் ஒரு கேள்வி, அந்த பையன் கேட்டான், தம்ம அடிக்கக்கூடாதுன்னு பைபிள் இருக்கான்னு கேட்டான். அப்பவே நினைச்சிட்டு இவனுக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணோம், இவனுக்கு போய் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணமே போட்டுரு. சரி, இப்போ கேள்வி, தம் அடிக்கணும்னு போட்டிருக்கா? இல்ல தன் ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, அழிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. உடம்பா அழிச்சுக்க கூடாதா? ஒரு பேசிக் சென்ஸ் கூட கிடையாது. எனக்கு பிள்ளைகள் இருக்காங்களே, நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன், என் லிவர் அவுட் ஆயிடுமே, நான் செத்துருவேனே. அப்படியே ஒரு கோடீஸ்வரன் மாதிரியும் கோடியா செத்து வச்சு பொண்ணுக்கு திருமணம் நடக்கிற மாதிரியும் பையனுக்கு திருமணம் நடக்கிற மாதிரியும் நடு ரோட்ல நிக்க வைக்க இந்த ஆள் ஊதி நிற்பாரு. புஷ் நாங்க போட்டிருக்கு போதை. நீ உங்க பிள்ளைய நிக்க வைக்க நீங்க எல்லா பிளானும் போட்டு வச்சிருக்கீங்க. இன்னும் ஆண்டவர் கிருபை செத்து போல. உங்க லிவரை செக் பண்ணியிருக்கீங்களா? அந்த பையனுக்கு நான் கேட்பேன், 20 தம் அடிக்கிற லிவர் செக். மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் ரொம்ப நாளாக அடிச்சுக்கிறேன், லிவர் பழகிடுச்சான். எந்த இதுவும் ஆவலியா அவருக்கு, மூச்சு திணற வரலையா, ரத்த வாந்தி வரலையா, நல்லாக்குறாரு. ஆனா பக்கத்துல போனா தம்மு ஸ்மெல் அடிக்கும் பாருங்க. சில பேர் நான் தம்மே அடிக்கலன்னு சொல்லுவாங்க, நான் அடிக்கிறதே கிடையாது. என்ன நான் சிம்டம் தெரியுமா? தம் அடிக்கிறவன் இரும்பிட்டே இருப்பாங்க, இரும்பிட்டே இருக்கிறாங்களா அவங்க வீட்டுல உசாரு. பாத்ரூம் உள்ள போய் இரும்புறாங்களா இன்னும் உசாரு. என்னது பபுள் கம் போட்டுட்டே இருக்கிறாங்களா, சூவிங்கம் இன்னும் உசாரு, டபுள் கன்ஃபார்ம். ஏதோ வாயில போட்டுட்டு இருக்கான். இன்னும் என்ன பண்றது? அப்பப்போ வாயை கழுவிட்டே இருப்பானுங்க. ஒன்றும் கிடையாது, தம் அடிக்கலாம் செக் பண்ணா இந்த விரலை மூந்து பார்த்தா தெரியும். என் ஃப்ரெண்டுக்கு ஃபுல்லு ஸ்மெல் இருக்கும். இப்போ உடனே அது அகர்பத்தி ஸ்மெல்லிடும். ஐயோ நான் தம்மலை தொடுறதே. நாசமா போறதுக்கு என்ன தடை பண்ணாலும் அவன் கேட்கவே மாட்டாங்க, நான் போய் தான் ஆவன்வாங்க. குடி
உன்னை அழிச்சிடும். குடிச்சிட்டே இருக்கீங்கன்னா உன் குடும்பத்தை அழிச்சிடும். ட்ரங்கனஸ், போதை, போதை உன் உடம்பு அழிஞ்சிட்ட அப்புறமா அது உயிர் வந்துட்ட அப்புறம் நீ திருப்பி வர முடியாதுங்க. நீங்க திருப்பி வர முடியாது. ட்ரங்கன்னஸ் போட்டிருக்கு. இன்னைக்கு சபை பிள்ளைகள் இதுல மாட்டிக்கிறாங்க. ட்ரங்கன்னஸ், போதை 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 போதை. குடிச்சிட்டு ஜாலியா இருக்கணும், குடிச்சிட்டு ஜாலியா இருக்கணும். குடும்பத்தோடைய கேரிங் எதுவுமே இருக்காது. குடும்பத்தோடைய காரியங்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது. என் பிள்ளை என்ன பண்றான், என் பொண்ணு என்ன பண்றா, என் மனைவி என்ன பண்றா. இன்னைக்கு எல்லா வீட்டுல பெண்கள் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடணும் போல. எங்க யார் வீட்டுலலாம் குடிக்கிறாங்களோ உண்மையே பெண்கள் அடிச்சுட்டு போய் அடிக்கணும் போல. ஏய் என்ன நீ மட்டும் அடிப்பியா, நான் அடிக்கிட்டா அப்படின்னாச்சா எப்படி இருக்கும்? கான்செப்ட் மாத்தி விட்டுருவோம்ல. சில குடும்பத்தில் அப்படி இருக்காங்க. பெண்கள் அடிச்ச உடனே ஆண்கள் ஐயோ நான் அடிக்க மாட்டோமா, இல்ல பிள்ளைகள் அடிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம ஆட்கள் எல்லாம் பாவம் பண்ணுங்க, இந்த பாவத்தை பண்ணி ஒருத்தர் மனம் திரும்ப வச்சிடணும் போல இல்ல. குடி உங்களை அழிக்கும், உங்களுடைய பலிப்பீடத்தை அழிச்சிடுமா. நிறைய பேர் செத்து போயிருக்காங்க எங்க குடும்பத்துல குடிச்சதால. ரத்தம் வாந்தி கக்கி 50 வயசுல ஒருத்தர் நல்லா ஒரு மனுஷன் எங்க சொந்தக்காரன், அவங்க பொண்ணை பைலட் ஆக்குறாரு. ஆனா ஆக்குறாரு, பைலட் ஆக்குற சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா என்னன்னா வாய் ஃபுல்லா அன்சு இப்படி போட்டு அப்படி வச்சு அப்பி இந்த உதடு பிதுங்கி இருக்கும். அப்படிதான் சொல்ல பைலட் ஆக்குறேன் என் பொண்ணு அப்படின்னுவாரு. ஆக்கு அவர் நல்ல பொசிஷன்ல தான் இருந்தாரு. சரி ஆக்குங்க. அடுத்தது நான் கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டேன். அவர் ஒரு நாள் எந்த காலேஜ், இந்த காலேஜ், கவர்மெண்ட் காலேஜா, என் பொண்ணு இந்த காலேஜ் படி, அதே மாதிரி தான் வாயில வச்சிருந்தாரு. அப்புறமா போதையில இருந்தாரு. ஒரு ஸ்மெல்லு, 6 மணி மேல குடிக்காம இருக்க முடியாது அடிச்சுட்டு. அப்புறமா 50க்குள்ளங்க ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி இருந்தாரு. பாம்பு அடங்கிருக்குமா இப்படிதான், அப்படி சைலண்டாகிறாரு. ஒண்ணுமே இல்லை, இட்லி சாப்பிட்டு இருந்தாரு. என்னடான்னு பார்த்தா 1 வாரமா ரத்தம் வந்தியான். ரத்தம் வாந்தி உள்ள இருந்து வந்துட்டுக்குது, ரத்தமா. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே குடித்தாரு, இவர் செத்தாரு, ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று. என்னை பார்க்குறாரு, இப்படி பார்த்தாரு. பைலட்டை பற்றியும் பேசலை, கவர்மெண்ட் ஜாப் இது கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி பேசலை. அப்படி பொத்தி பாம்பை இப்படி பார்த்தாரு. நானும் சும்மா உட்காந்துருந்தேன். நான் பார்த்துட்டு 2 நாள் செத்துட்டாரு. ரத்தம் வாந்தி எடுத்து பீஸ் வந்துச்சான். லிவர் பீஸ்லாம் பார்த்துக்கிறீங்களா? மட்டன் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? லிவர் பீஸு அந்த மாதிரி பீஸ் வெளியே வந்து பீஸ் வந்துச்சான். அதை பார்த்துட்டு செத்துட்டாரு. அந்த பொண்ணு பைலட் ஆனாங்களா? இல்லை, கஷ்டப்பட்டாங்க. அப்பா இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. போதைக்காக குடும்பத்தை நடுரோட்டில் விட்ட மனிதன் போனாரு. ஆனால் அவருக்கு வசனமும் தெரியாது, ரட்சிக்கப்படாதவர். எவ்வளோ சொல்லுவாங்க வசனம் இப்படிக்குது வசனங்குது. இன்னைக்கு ஃபோட்டோவில் இருக்கிறார், அழகா பைலட் ஆக்கிட்டார் பொண்ணெல்லாம். அடுத்தது 17 படிக்கலாங்க. களியாட்டங்கள். இது என்ன தெரியுமா? இந்த வைல்டான பார்ட்டிஸ் பண்ணுவாங்க, பர்த்டே பார்ட்டிஸ்ன்னுவாங்க. கேட்கலாம் விட்டவங்க குடிச்சு மியூசிக்ல கேட்டுக்கிறீங்களா? போயிருப்பீங்களா சில பேர்லாம். கேட்கலாம் வெட்டி அப்படியே ஒன்னொன்னா வெட்ட உடனே ஒன்னொன்னுக்கும் சிப் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது. பிலீவர்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்படி மியூசிக் போட்டுட்டு கலர் ஸ்பீக்கர்ல லைட் இப்போ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. இந்த பஸ்ல எல்லாம் லைட் இருக்கும் தெரியுமா, கலர் லைட், அந்த மாதிரி போட்டு களியாட்டங்கள். நம்ம பிள்ளைகள்லாம் அது ரொம்ப பிடிக்கும். போயிட்டு கேக்கெல்லாம் வெட்டி அங்கெல்லாம் தின்னுட்டு அங்க கூட போகக்கூடாதான். வைல்ட் பார்ட்டிஸ், பிராவலிங், அரை நிர்வாணம் இருக்கிற இடங்கள், இதெல்லாம் உங்களுடைய பலிப்பீடத்தை அழிச்சிடுமா. இதெல்லாம் பண்ணிட்டு இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பர்த்டே கூப்பிட்றோம், போயிடாத. தயவு செஞ்சு பர்த்டே பார்ட்டிக்கு போகாதீங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளை பர்த்டே பார்ட்டிக்கு போகாதீங்க. சின்ன குழந்தை பர்த்டே பார்ட்டினா பரவாயில்ல, இந்த டீனேஜ் பர்த்டே பார்ட்டிலாம் போகாதீங்க. என்னத்தை கலந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதே தலை போதிலேயே சுத்திட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியம். தெரில, போதையில் என்ன இருக்குன்னு தெரில. நான் கூட ஒரே ஒரு சிகரெட் தான் அடித்தேன் சின்ன வயசில். அப்பா வீட்டில் சண்டை போட்டேன். எவ்வளோ வயசு இருந்திருக்கும், 21 இருந்திருக்கும். வீட்டில் சண்டை போட்டேன், அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை. அதனால நான் கெட்டவனாலும் காட்டிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தம்மு வாங்கினேன் ஒரு பார்க்கிட்ட. வாங்கிட்டு அது பேர் கூட தெரியாது எனக்கு. போயிட்டு தம் கொடின்னு கொடுத்தாரு அவரு. என்ன பிராண்டு, ஏதோ பிராண்ட் சொன்னார். அப்புறமா ஒரு பிராண்ட் சொன்னார், பர்க்லின்னு நினைக்கிறேன். தெரியுமா அடிக்கிறவங்களுக்கு? ருத்ரா தெரியுமாடா? இல்லை சொல்கிறேன். இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் இருப்பாங்க நமக்கு, உலகத்தார் ஃப்ரெண்ட் இல்லையா? பர்க்லின்னு குத்தாங்க. அதை பற்ற வைக்க தெரியாமல் கஷ்டப்பட்டோம் பாருங்க. ஒரு மேட்ச் பற்ற வைக்க முடியல. அப்புறமா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிச்சுட்டு, நீ தான் அடிக்கிறியே. ஃப்ரெண்டுனா என்னோடய ஒரு 3-4 வருஷம் பெரியவன், சீனியர் ஸ்கூலில். நம்ம இன்னைக்கெல்லாம் கெத்து என்ன, ஸ்கூல் ஃப்ரெண்டுனா பெரியவங்கிட்ட வச்சுக்கணும். ஸ்கூல்லாம் யாருக்குங்க சீனியர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு போல. அது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் டே அப்படிலாம் பற்ற வச்சா பத்தாதுரா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் டிப்ஸ் கொடுக்குறான். டே அடிக்காதன்னு சொல்லல, இப்படி பற்றவேன்னு டிப்ஸ் கொடுக்குறான். பற்றிச்சு உஃபுன்னு
புகை உள்ளே போச்சு, இருமல் தான் வந்துச்சு. அப்புறமா என் கோவம் தீர்ந்து விட்டது, கீழே போட்டு ஃபுல்லெல்லாம் அடிக்கலை, கால்வாசி தான் மிதிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வெளியே இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு பயம் காட்டணும்னு சொல்லிட்டு. அப்போ வெளியே போயிட்டா தானே பயம் காட்ட முடியும். எங்கள் அம்மா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட, இன்னொருத்தன் அவனை ரட்சிக்கப்படாத போய் எங்கடாக்குற நீன்னு கேட்டான். இல்லைடா இங்கே வந்தேன் நான் தம்ம. டேய் அப்படிலாம் பண்ணாத, போ வீட்டுக்கு போ, நீ வேணா அப்புறமா வச்சுக்கோ அப்படின்னா. அப்புறமா கோவெல்லாம் தீந்துட்ட அப்புறம் 11 மணிக்கு 11க்கு வீட்டுக்கு போனேன். எதுக்கு சொல்லுங்க? அவங்களோட வயிற்றை கொஞ்சம் கலக்கி பார்க்க. என்னன்னா, நான் இவ்வளோ நாள் நீதிமானகிறேன், நீங்கள் என்கிட்ட சண்டை போடுறீங்களே சொல்லிட்டு நான் ஒரு நிமிடத்தில் பாவி ஆகணும். இப்போ நான் அப்போ செத்துனா எங்கே போயிருப்பேன்? நரகத்தான் போயிருப்பேன். ஞானஸ்தானெலாம் எடுத்துருந்தேன் போல. ஆமாம் எடுத்துருந்தேன். ஆனாலும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில. அப்புறம் அதுதான் லாஸ்ட்டு. இன்னொரு டைமு குடி. எனக்கு அப்போல்லாம் தெரியாது, வசனத்தை ஸ்ட்ராங்காக படித்தா தானே தெரியும். நம்ம தான் சர்ச்சுக்கு போயிட்டு கம்பெனி எடுத்துகிட்டு படத்துக்கு போவோம்ல, அந்த மாதிரி கேஸ் நான். அப்போ நான் என்ன பண்ணேன், போயிட்டு ஒரு பாரில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, பர்த்டேடா வா நீ பர்த்டே கேக் தரணும். எங்கடான்னு கேட்டேன். பாருன்னா கம்னலில் தான் ஒரு பார் இருக்குது. இல்லை நான் வரமாட்டேன். நீ ஒன்றும் பண்ணாதடா, நீ வந்து உக்காந்துட்டு மட்டும் போனால் போதும்ண்ணா. இல்லைடா வாடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றோம் வாடா. சரின்னு போயிட்டேன். பாருக்கு போகும்போது ஆண்டவரே இங்கே கூடவே என் கூட இருங்க, என்னை விட்டு விலகிடாதீங்க, நான் பாதுகாத்துங்க சொல்லி தான் போனேன். ஆண்டவர் கூப்பிட்டு பாருக்குள்ளே போனேன். நீங்கள் போய்க்கிறீங்களா? நீங்கள் அதுக்கு மேலே கூடவே வச்சுன்னுப்பீங்க. கூடவே கூப்பிட்டுட்டு போயிட்டு உக்காந்தேன். அவங்களெல்லாம் குடிச்சிட்டு இருந்தா, நான் சும்மா தான் இருந்தேன். எனக்கு ஸ்ப்ரைட் எதை ஊற்றி கொடுத்தானுங்க. நான் சூச்சு போயிட்டு வந்து என்ன கலக்கலானுங்க தெரியாது, வாயில் வச்சுருந்தான், தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. சாரி என்ன கலக்குனாங்க தெரியாது, பீருன்னு சொன்னானுங்க. பீர் குடி, அது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னானுங்க. இதெல்லாம் சில்னஸ் ஆகிடுமா, பீர் குடிச்சா ஹெல்த்துக்கு நல்லதான் கேட்குங்கோ சரியா. நான் கையை வச்சுட்டு, ஆண்டவரே இது உங்கள் ரத்தமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டேன். அதில் என்ன கலக்கம் தெரியல, ஒரே சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வருது. சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருந்து வீட்டுக்கு போறதுக்கும் சிரிக்கிறேன் சிரிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அது பாவம்ன்ட்டு தெரியும், ஆனாலும் கேர்லெஸ்னஸ். எனக்கு என் பலிப்பீடம் பாதிக்கப்படுமேன்னு எனக்கு வார்த்தையே என்ன தெரியல. அதுதான் குடிக்கிறாங்க போல இந்த குடிக்காரலாம். நம்ம கவலைகளை மறக்க குடிச்சிட்டு சிரிச்சுட்டு. நீ பண்ண வேண்டியது வேதத்தை படிச்சுன்னு உங்களுக்கு விடுதலை ஆகிடும். நீங்கள் அதை பண்ண மாட்டோம், நம்ம எதோ வந்து தேடிட்டே இருக்கோம். இப்படி தான் பாருங்க, பர்த்டேக்கு போய் ஒரு சின்ன கேக்கு பீஸுக்கு ஆசைப்பட்டு போய் எங்கே போய் மாட்டினோம் பாருங்க. இந்த 2 தப்பு தான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய காரியங்கள். அதோடு அது மேலே போல, எந்த பர்க்லியும் போல, எந்த சிகரெட்டும் போல. ஐயோ வேணாம். அப்புறமா ஒரு கட்டத்தில் நான் ரவுடியாக காட்டிக்கொள்ள காது குத்திக்கினேன். என் வீட்டில் வந்து ரவுடியை காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி காது குத்திங்க, ஒரு குத்திருப்பேங்க, குத்திருக்கு ஒரு சைடு மட்டும். அது கூட ஒருத்தர் யாரோ ஜெபம் பண்ணி ஏதோ சொல்லி விட்டாரு, இப்படிலாம் குத்தக்கூடாது, பொய் ப்ராஃபஸி தான் ஏதோ சொன்னாரு, பயத்திலேயே விட்டுட்டேன். நரகத்துக்கு போயிட்டு ஏதோ சொல்லிட்டாரு, அதனாலே கழட்டுணும் தான். அதோட கழட்டல போட்டோட்டா இல்லை, நீங்கள் தான் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க, நானும் உங்களை மாதிரி மாறிடுறேனே, எதுக்கு சபையை மாற்றி விட்டுருவோம். சரி, ஒரு வீடியோ பார்க்கலாம். 17 காரியத்தை பார்த்துருக்குறோம். இவைகள் பண்ணா சரி. கலாத்தியர் 5:21 சீக்கிரமா படிங்க. 5:21 பொறாமைகள் 21 மாத்திரம். வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாராம். திருப்பிய சபையில சொல்றேன், இதை பண்றவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஏமாந்துறாதீங்க. இது உள்ளுக்குள்ள ஒரு டாட் இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, வழி தவறி போயிடுவோம். இப்போ ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கிலீஷ் எத்தனை பேருக்கு புரியும்? இங்கிலீஷ் வீடியோ சரி இருங்க. ஒரே எனக்கு தமிழ் மட்டும் தான் புரியுன்ற மாத்திரம் கை தூக்குங்க. தமிழ் மாத்திரம்தான். ஓகே, அவ்வளோதான். 1-3 நாள் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். வீடியோ சீக்கிரமாக போடுங்க. லைட் ஆஃப் பண்ணுமா வேணாவா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ப்ளே பண்ணாதம்மா. ஸ்பீக்கர்லாம் கரெக்டாக பண்ண, தூங்கிடாதீங்க தயவு செஞ்சு பாருங்கள். இது என்னன்னா ஒரு விச் கிராஃப்ட், ஒரு இந்த சூனியத்தை பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சூனியம் பண்ணுறவங்க, சூனியக்காரி, இவங்க பிசாசோடைய இந்த சாத்தானி கல்ட்டெல்லாம் கேள்விப்பட்டேன், சாத்தானுடைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த ராஜ்யத்திலேருந்து இவங்க ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவர்களை 5 விதமான கிறிஸ்துவர்களை மாத்திரம் தாக்க முடியாதான், மிச்சம் எல்லாரையும் தாக்க முடியுமா? யாருன்ட்டு சொல்றாங்க. கிறிஸ்துவர்களை எப்படி அசுத்த ஆவியை ஏவி விட்டு தாப்பது, கனவுல எப்படி அவங்க தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 11 நிமிஷம் வீடியோ இருக்கும். நல்லா உன்னித்து கவனிங்க. அவங்க பேயோடைய கிங்டம்ல இருந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அந்த அம்மா. ஓகேவா? சொல்லுவாங்க, கேட்குறீங்களா? தூங்கக்கூடாது, தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல கேளுங்க. They used to call me Wandu, the one who walks between shadows. For more than 15 years, I served in the dark kingdom, traveling through covens from Hara to Cape Town, from Accra
to Nairobi. I was trained to destroy faith, to silence prayers before they rose, and to weaken the fire inside believers until their spiritual lives collapsed. But even in all that darkness, there were certain Christians we could never touch. Some we avoided even in the spirit realm because approaching them felt like walking into a blazing furnace. Tonight, I want to tell you about those Christians, the kind that makes witches and warlocks tremble. If this is your first time here, make sure you subscribe, because what I'm about to share may save your spiritual life or the life of someone you love. And when you're done watching, share this with anyone who still doubts that spiritual warfare is real. My initiation took place in Bulawayo, Zimbabwe, through what they called the Council of Sight. It was a gate into a world most humans never imagined. Our mission was simple: infiltrate churches, scatter prayer networks, manipulate emotions, and entangle souls through distraction, sin, and deception. The dark world functions just like a military. It has ranks, rules, boundaries, and consequences. We did not fear pastors or bishops. We feared spiritual stature, the inner rank a believer carries in the spirit. Only a few Christians had it, but those few burned like torches whenever we drew near. The first kind of Christian we feared was the one whose inner altar never stopped burning. When I say altar, I don't mean a wooden structure in a church. I mean the fire of prayer that burns day and night inside their spirit. In Ghana, we launched an attack on a widow named Mama Yua. She prayed alone at midnight, every single night. At exactly 200 a.m., her room glowed in the spirit realm with a radiance we couldn't penetrate. We sent spiritual bats and serpents to intimidate her, but the moment they approached, they evaporated in light. One of our commanders shouted, "Withdraw! Her altar is alive!" We later learned that she read Psalm 91 aloud every night and took communion alone, saying quietly, "The blood of Jesus speaks for me." In South Africa, a young man named Sabonga fasted 3 days every week. He wasn't a pastor. He wasn't a bishop. Yet when he prayed for the sick, things broke in the unseen realm, real chains snapping like dry branches. We tried to tempt him with lust, money, and loss, but his altar fire exposed every spirit behind our traps. His fire never died, and that made him untouchable. The second type of Christian we feared was the one who understood spiritual authority. In Nairobi, we targeted a church that was growing at a rate we didn't like. We planted confusion, gossip, fear, and strange dreams. But one night the pastor declared, "I am seated with Christ
in heavenly places. You cannot touch me unless I permit it. That one statement shifted everything. Angels descended. Demons screamed and fled. Authority is not about shouting. Authority is alignment. And any Christian who knows they have been given power to tread on serpents becomes a threat to darkness. The third type of Christian we avoided was the one who walked in holiness and humility. In the dark kingdom, we study every believer's weaknesses: anger, pride, secret lust, hidden bitterness, because sin creates leaks in their spiritual armor. There was a worship leader in Cape Town who prayed loudly but lived carelessly. Because of his fornication, we had full access to his dreams. But in Zimbabwe, there was an elderly man named Bobasim Mango who never stood on a stage, yet lived in quiet holiness. Every time we approached his house, we saw walls of fire surrounding him. He didn't shout. He didn't boast. But his humility was a fortress that kept every spirit away. The fourth type of Christian we feared was the one who spoke the word of God like a weapon. Emotional prayers didn't bother us, but scripture spoken with faith was unbearable. In Ghana, we appeared as serpents in a young prophet's room. He didn't panic. He simply said, "It is written, no weapon formed against me shall prosper." Instantly, the entire room ignited with fire, and we vanished. In Kenya, a young woman under attack opened her Bible to Psalm 27 and declared, "The Lord is my light and my salvation. Whom shall I fear?" Every line struck like lightning. The word is not poetry. It is not a quote. It is a sword. But the most surprising category of all was the Christian who walked in love and forgiveness. Even we could resist prayers, but we could not resist love. Hatred fuels darkness, but love disables it. In Johannesburg, we caused betrayal in a church. A sister was falsely accused. We waited for bitterness to open a door. Instead, she stood up publicly and said, "I forgive you." Immediately, a blinding light broke every connection we had to that church. The demons assigned there were thrown into confusion. Forgiveness removed our legal ground. A Christian whose heart reflects Christ's love is more dangerous than the loudest preacher. Years later in Lusaka, Zambia, I met a missionary named Daniel. He looked completely ordinary, but when he prayed, something inside me felt like chains snapping one by one. He didn't shout. He didn't threaten me. He simply said, "Jesus already paid for you. You can stop fighting him." That night, for the first time in decades, I surrendered. Peace washed over me, a peace I had never known. I speak today not as a warlock, but as someone who has seen both sides,
and knows which kingdom truly carries power. I speak to warn believers to rise again in prayer, in holiness, in love, in authority, and in the word. If this story touched you, don't scroll away. Share this video with someone battling silently. Subscribe so you don't miss what's coming next. Together, we will expose the works of darkness and set captives free. Father, for every viewer under oppression, ignite their altar again. Let their prayer life burn brighter than ever before. Cover them with your word. Clothe them with humility. Fill them with your love. And let every agent of darkness flee from the light that surrounds them in the mighty name of Jesus. Amen. ஓகே, தமிழில் வந்து 5 விதமான கிறிஸ்தவர்களை வந்து அவங்களுக்கு பிடிக்காதாம். அவங்க எதுக்காக உருவாக்கப்பட்டாங்கன்னா, இனிஷியேட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேலை அந்த பிசாசோடைய காரியத்தில் ஈடுபாடு கொடுத்தாங்கன்னா, சபைக்குள்ளே வரும்படியாக, சபையோடைய காரியங்களை கெடுக்கும்படியாக, ப்ரேயர் நெட்வொர்க், ப்ரேயர் டீமை அழிச்சு போடும்படியாக, எமோஷன்ஸை மாற்றும்படியாக, அப்புறமா நம்மளுடைய ஆத்மாவை பாவத்தில் பிணிக்கும்படியாக, சபையிலையும் மாற்றுதல் கொண்டு வரணும், அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளானா. முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி கிறிஸ்டியன்ஸை பிடிக்காதுனாக்கா, இன்னர் ஆல்டர் எரிஞ்சிட்டே இருக்கணுமா, உள்ளுக்குள்ளே ஜப வாழ்க்கை எரிஞ்சிட்டே இருக்குமா. நம்ம கேள்வி இப்போ சபையில் 40 நாள் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. சில பேர் வந்து இந்த சர்ச்சுகளில் இன்வால்வ் ஆகாத மாதிரி இன்னும் ப்ரேயரில் இல்லை, அப்படியே இருக்கீங்க ஏனோ தானே ஒன்று. சிலர் ஃபாஸ்டிங் வரீங்க, உங்களுடைய காரியங்களெல்லாம் பண்ணி முடித்து, லீவே இருந்தாலும் கர்த்தருக்காக நேரம் செலவிக்காத உங்களுடைய காரியங்களை முடித்துட்டு வரீங்க. புரியுதுல? ஃபாஸ்டிங் என்னன்னா, ஒரு நாள் லீவு கிடைச்சாலும் கர்த்தருக்காக எங்கே வெளியே போகாமல் கர்த்தருடைய வார்த்தையை படித்து கொண்டு தியானிச்சுட்டு ஜெபித்து கொண்டு இருப்பது தான். லீவு கிடச்சிச்சு, இந்த வேலை பார்த்துடலாமே, இந்த வேலை தான் எதுவுமே பிரயோஜனப்படுத்தாது. அது உங்களுடைய பலிப்பீடத்தை எரிய வைக்காது, அழிஞ்சிட்டு இருக்குமா. அப்போ 2 விதமான பீப்புளை பற்றி சொல்கிறாங்க. ஒரு விடோ 2 மணிக்கு ஏந்து ஜெபம் பண்ணவங்களாம், அவங்க சாம் 91 படிப்பாங்களாம் நைட்டில். அப்புறமா கம்யூனியன் டெய்லி எடுத்துகிட்டு இருப்பாங்களா, அவங்க கிட்ட பிசாசு நெருங்கவே முடியாமல் இரவில் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது இரவில் ஜெபம் பண்ணால் ஏதோ இருக்குது, ஓகேவா, பலிப்பீடம் எரிஞ்சிட்டே இருக்குமா, அந்த நெருப்பு பக்கத்தில் ஆவிங்க வரலையா. அடுத்தது ஒரு பையன் 3 நாளைக்கு ஃபாஸ்ட் பண்ணுவானா, ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி ஃபாஸ்ட் பண்ணுவானா. அவன் யாருக்குன்னா ப்ரே பண்ணானாக்கா அவங்களுடைய சங்கிலிகள்லாம் உடஞ்சிடுமா. அவனுக்கு விரோதமாக இச்சையை அனுப்பிச்சாங்களாம் ஆவிகள், பணத்தை அனுப்பிச்சாங்களாம், பொருளாதார சேதங்களை அனுப்பிச்சாங்களா, லாஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்களாம். ஆனாலும் அவனுடைய அக்னி பிசாசோடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி காட்டி அவன் அதில் மேய்ஞ்சு கொள்ளலாம். அப்போ 3 நாளைக்கு ஒரு வாரம் ஃபாஸ்ட் பண்ணா, ஒரு வாரத்தில் 1 நாள் ஃபாஸ்டிங் பண்ணா மகிமை இருக்கு, அக்னி பெருகும். புரியுதுங்களா? பலிப்பிடும். ஃபாஸ்டிங்கே போடாத ஒரு ஹேபிட் இருக்குன்னா மாற்றுங்க, இதெல்லாம் குடும்பத்தில் வரணும். அடுத்தது வந்து அவனை தொடவே முடியலையா, அவனை சுற்றி இருக்கிற அக்னியில். வாலிப பையன், நம்ம சபையில் அப்படி இருக்கீங்களா? அடுத்தது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை தெரிஞ்சு கொண்டவங்க. யாரெல்லாம் வந்து இது எதுக்குன்னா, ஒரு சபையில் வந்து இவங்க என்ன பண்ணாங்களா, கன்ஃபியூஷனு, பயத்தை, தப்பான கனவுகள், புறம் பேசுவதை சபைக்குள்ளே விதைச்சாங்களாம். சபைக்குள்ளே எல்லாம் நடக்கிறது சும்மா அசட்டதானே இல்லைங்க, அப்படியே யூஸ்வலாக நடக்கிறது கிடையாது. மனிதருக்குள்ளே விதைப்பாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு விதைப்பான் பிசாசு. இவங்க பாரு என்ன பாரு, இவங்க பார்த்து இப்படி பேசிட்டாங்க, அவங்க பாரு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, திடீர்னு பெற்றோர்கள் கோவம் வந்துடும், இவங்க அப்படி பேசிட்டாங்க, அந்த ஃபேமிலி இப்படி பேசிடுச்சு, வார்த்தையை விட்டுட்டாங்க. வார்த்தையை விட வைப்பான், பேச வைப்பான். இதுக்கு எல்லாமே அசுத்த ஆவிக்கு வந்து சபைக்குள்ள விட்டா இதெல்லாம் நடந்துருச்சான். ஒரு சபைக்குள்ள அவங்க பண்ணாங்களா. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, நான் கிறிஸ்துக்குள்ள நான் ஹெவன்லி பிளேஸ்ல உக்காந்து கொண்டு, அது ஒரு வசனம் இருக்கு, ஐம் சீட்டட் இன் தி ஹெவன்லி பிளேஸ் டிக்ளேர் பண்ண உடனே அந்த சபையில இருந்த பிடிப்பு எல்லாமே உடஞ்சிடுச்சான். அப்போ வசனத்தை தெரிஞ்சிருக்கணும், வசனத்தை பேசணும், அப்போ பைபிளை நீங்க படிக்கணும், அப்போ சபையும் மாறும். புரியுதா? அப்போ சபைக்கு விரோதமா இவ்வளோ அசுத்த ஆவி போராடிட்டு இருக்கு. 2ஆச்சா. 3வது வந்து என்ன மனுஷனாக்கா, யாரு பரிசுத்தமாக, இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அதுல, அத்தாரிட்டி இஸ் நாட் அபவுட் ஷவுட்டிங், கத்துவது கிடையாது. அத்தாரிட்டி இஸ் அலைன்மெண்ட் அப்படின்றாங்க. அலைன்மெண்ட்னா கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்போ கர்த்தருடைய அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கும், விடுதலை ஆகும்.
இல்லைன்னா என்ன கத்தி புலம்புனாலும் அப்புறமா அவங்க சொல்லுவாங்க ஒரு வசனத்துல, எமோஷனல் ப்ரேயர்லாம் பண்ணா தாங்கவே தாங்காதான். எமோஷனல் இந்த கண்ணீர்லாம் விட்டு கிமிக்ஸ்லாம் பண்ணல, ஆண்டவர் நான் பாவி, இந்த மாதிரி அந்த மாதிரி புழு பூச்சி அழுத புலம்பெல்லாம் அந்த ஜபம் கேட்க முடியாதான். அவங்க ஈஸியா அந்த பேய்கள் வந்து நடமாட்டு போடுமா. யார் அதிகாரத்தோட வசனத்தை வச்சு ஜபம் பண்ணா அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாதான், சுத்தி அக்னி இருக்குமா. இதுதான் பிரேயர்ல நடக்கிற காரியங்கள். அடுத்தது மூணாவது வந்து, எந்த மனுஷன் பரிசுத்தத்தில் ஹியூமிலிட்டி, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற மனுஷனா. ஆங்கர், கோவம் இருக்கக்கூடாதான். பெருமை உள்ள காரியங்கள், இச்சையான சீக்ரெட் லஸ்ட், உள்ளுக்குள்ள இச்சை இருப்பது, உள்ளுக்குள்ள கசப்பு இருப்பது, அதுக்கு தான் மன்னிச்சிடுங்க. இப்போ நீங்க மன்னிப்பு இல்லைன்னா அந்த ஆர்மர்ல வந்து லீக் இருக்குமா. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து, ஒரு வர்ஷிப் லீடர் நல்லா பாடுவார் சத்தமா, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு நல்லா பயங்கரமா இருக்கான். ஆனா அந்த மனுஷன் கேர்லெஸ்ஸா வாழ்ந்தாராம், பாவத்துல ஃபார்னிகேஷன் பண்ணாராம், திருமணம் தாக்கிறதுக்கு முன்னே பொண்ணு கூட தப்பா நடந்திருக்கிறாரு. அதன் நிமித்தமா அவனுடைய லைஃப்ல இருக்கிற ஆக்சஸ் எல்லாம் இந்த ஆவி இப்படி கதவை திறந்த உடனே அவன் வாழ்க்கையில் இருக்க காரியத்துல இவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இவன் என்னதான் கத்துனால பருப்பு வேகலையாம். ஆனா அதே போல ஒரு மனுஷன் இன்னொருத்தர் தான், ஸ்டேஜுக்கு கூட வரலையா, ஒரு மூப்பரு, அவர் சைலண்டா ப்ரே பண்ணுவார். அவருக்குள்ள அவ்வளோ தாழ்மை இருக்குமா, அவர் கத்த மாட்டாரா, பெருமையா பேச மாட்டாரா. அந்த தாழ்மை நிமித்தமாக அவரை சுத்தி அக்னி இருந்துச்சாம், அவர் கிட்ட கூட பிசாஸ் போகலையாம். இதெல்லாம் புரியுதா, கேக்குதா? அப்போ அசுத்த ஆவிகள் எப்படி போராடிட்டு இருக்குன்னு பாருங்க. இதை தெரியாம பேக்கு மாதிரி இருக்கக்கூடாதுல்ல நம்ம பிள்ளைகள்லாம். கேளுங்க. அடுத்தது நாலாவது காரியம், யாரு கர்த்தருடைய வார்த்தையை வெப்பனாக யூஸ் பண்ணாங்களோ, எமோஷனல் ப்ரேயர் பண்ணாம, ஒரு ப்ராஃபட் இருந்தாரா, அவர் என்ன பண்ணாரா, அவரை டார்கெட் பண்ணும்போதோ சர்பத்தெல்லாம் அனுப்பிச்சாங்களா, கனவுல சர்பம் அதெல்லாம் அனுப்பும் போதோ சங்கீதம் 27 படிச்சாராம். அதுக்கு மட்டும் இல்ல, நோ வெப்பன் ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் மீ வில் ப்ராஸ்பர், வசனத்தை அறிக்கைட்டாராம், எந்த ஆயுதமும் எனக்கு விரோதமா இருக்கிறது வாய்க்காமல் போகும்னு. ஒரு வசனம் அவரை பாதுகாத்ததான், சுத்தி அக்னி இருந்ததா. அடுத்தது அஞ்சாவது, மனுஷன் அன்புனால, ஃபர்கிவ்னஸ்னால, முழுமையாக அன்புனால இருக்கிறவங்க. இது என்னாச்சா, ஒரு சபைக்குள்ள ஒரு பொண்ணை வந்து தவறாக அக்யூஸ் பண்ணுவாங்களா, சபைக்குள்ள நடக்கும், இந்த ஸ்ரீ விபசாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கூட பார்த்துட்டேன் அதை பார்த்துட்டேன், தப்பான அக்யூசேஷன் பண்ணிட்டே இருக்கும் போதும் அந்த அம்மா எழுந்துட்டு சபையில நான் மன்னிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த சபைக்குள்ள அசுத்தாவில் இதெல்லாம் கட்டி வச்சா அதெல்லாம் உடைச்சிட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு லைட்டு போய் அடிச்சுச்சான். இந்த வசனத்தை பேசும் போதும் மன்னிக்கும் போதும். அதுக்குதான் மன்னிப்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, மன்னிப்புக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நீங்க மன்னிக்கணும், தாழ்மைக்குள்ள இருக்கும் போதோ நீங்க ப்ரொடெக்ட் பண்ணப்படுவீங்களா. அப்போ இன்னொரு வசனம் சொல்றாங்க, கிறிஸ்டியன் யாரு அன்போடு இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப டேஞ்சரஸா. பாஸ்டர் பிஷப்பை காட்டில யாரெல்லாம் சத்தமா பேச அவங்க முக்கியம். எந்த கிறிஸ்டியன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ, தன் அன்புல நடக்கிற ஆண்டோட அன்புல ரொம்ப பயங்கர பலசாலிகளாம். இப்போ கேள்வி, உங்க பலிப்பீடம் எப்படி இருக்கு? இந்த 40 நாள் எரிஞ்சிட்டே இருக்கா? 40 நாள் கர்த்தரை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த காரியத்துக்கு ஈடுபாடு கொடுக்காம வேற எல்லா காரியம் செகண்டரியா இருந்துச்சா? கர்த்தரை மாத்திரம் தான் நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களா? உள்ளுக்குள்ள தோணிட்டே இருக்கா? கர்த்தருடைய வசனத்தை தேடிட்டு உன் பலிபீடம் எரிஞ்சிட்டே இருக்கும், நீ தப்பிச்சுடுவ, எந்த பேயும் உன்னை அட்டாக் பண்ணாது, உன் வாழ்க்கை நல்லா பிரைட்டா இருக்கும், அது அப்படியே பாதுகாத்துடும். யாரெல்லாம் இந்த மாதிரி இல்லையோ உங்களுடைய குடும்பத்தோடைய பலிப்பீடம் அழிஞ்சு போய் கிடக்கும். எந்த அசுத்த ஆவியும், நாய் வீட்டுக்குள்ள வந்து ஒண்ணு கடிக்கிற மாதிரி அசுத்த ஆவியில் வந்து ஒண்ணு கடிச்சிடும், உங்களை அசிங்கப்படுத்திடும். புரியுதா இல்லையா? சபையே விழித்தரு, நேரம் உனக்கு கிடையாது. புது வருஷமா வந்துட்டே இருக்குது. கரெக்டா டிசம்பர் வந்துட்டோம், 2025 அப்படின்றது இப்படியும் போயிடுச்சு. கரெக்டா போன டிசம்பர் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணோம், மறுபடியும் வந்துட்டோம். தயவு செஞ்சு ஆயத்தப்படுங்க. இன்னைக்கு இன்னொரு கேள்வி, மியூசிஷியன், பேட் வாசிக்கிற, வர்ஷிப் லீடர், உன்னோட ஜபம் எப்படி இருக்கு? வந்து வாசிக்கிறியே, நல்லா வாசிக்கிறியே, உன்னுடைய பலிப்பீடம் கட்டப்பட்டிருக்கா? கட்டப்பட்டிருக்கா? இரவுல அழுது பொலமிட்டு வரியா சபைக்கு? இல்ல தொப்பைய வளர்த்து கொண்டு இருக்கியா? எப்படி இருக்க? எப்படி உன் பலிப்பீடம் கட்டப்படும்? இங்க இருந்தா கட்டப்படும். சோம்பேறிகளை எழுச்சுக்கோ. உன்னை ஆவி கட்டி பிடிச்சி உன்னை சாவடிக்க முடியுமா? எல்லா பிளானும் போட்டு வச்சிருக்கு அசுத்த ஆவி மண்டலத்துல. நீ இன்னும் ஃபாஸ்டிங் போடாம, இன்னும் வசனத்தை படிக்காம, இன்னும் கர்த்தருக்காக வைராகல, இந்த வர்ஷிப்பீடம் மாதிரி நான் கேர்லெஸ்ஸா இருக்கிறேன்னு இருந்தால் நீ உன் பலிப்பீடம் மட்டும் இல்ல சபையோடைய பலிப்பீடத்தை வடிப்பீங்க. மன்னிப்பு இல்லாம எந்த கீபோர்டும் பேடம் தொட தேவையில்ல. உங்களுக்குள்ள மன்னிப்பு இருக்கணும், மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்கணும். மன்னிக்காம நான் வந்து பண்ணனா சபையும் உடையும். யாருக்கு ஷோக்கி காட்டிக்கணும்? நம்ம ஆர்கெஸ்ட்ரா பண்ணல, கரெக்டா? ஆர்கெஸ்ட்ராவை பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப இவ்வளோ அசுத்தாவை டார்கெட் பண்ண ஒருத்தருடைய மன்னிப்பில்லாத சுபாவம் சபையை கட்ட ஆரம்பிக்கும், சபையை உடைக்க ஆரம்பிக்கும். சபைக்கு விரோதமாக எத்தனை அசுத்தாவிகள் வரும். அப்ப சபைக்கு எப்படி இருக்கணும்? கொஞ்ச நாள் விழிப்புணர்வோடு இருக்கணுமா இல்லையா? எழுந்து நிக்கலாமா? ஜெபிக்க.